Welcome to the video tutorial. So last video la நம்ம control structures பார்த்தோம், Python control structures. So இந்த வீடியோல Python functions பார்க்கலாம். So இது வந்து introduction part for Python. ஓகேங்களா? Python function ஓட introduction. நம்ம ஏன் வந்து functions னு ஒன்று யூஸ் பண்றோம், அதனோட யூசஸ் என்ன, ஃபங்க்ஷன் இல்லாமல் டேரெக்டாக அப்படியே வந்து கோடில் எழுதலாம்ல அப்படின்னு கூட நினைப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் அந்த ஃபங்க்ஷனை வந்து திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைமும் அந்த சம்முக்கான ஃபங்க்ஷனை நீங்கள் எழுத வேண்டியதில்லை. சரிங்களா? அந்த செட் ஆஃப் அந்த கோடை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் லைனாக எழுதிட்டு அதை ஹோலாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து நீங்கள் அந்த பிளாக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா ஒரு டைமும் அதே ஃபங்க்ஷனாலிட்டி திருப்பி நம்ம கோடில் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணால் மட்டும் போதும். நம்ம ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம ப்ரோக்ராமில் அந்த ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்ணால் மட்டும் போதும். எகெயின் அண்ட் எகெயின் ஒரே ஃபங்க்ஷனுக்கான கோடை நீங்கள் திருப்பி எழுத வேண்டியதில்லை. அதனால தான் வந்து ஃபங்க்ஷன்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்குது, பில்ட்இன் ஃபங்க்ஷன் இருக்குது, லாம்டா ஃபங்க்ஷன் அண்ட் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். இதுதான் 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது யூசர் வந்து அவங்களோட ஃபங்க்ஷனாலிட்டிக்காக யூசரே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுத்து அந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே அந்த ஃபங்க்ஷன் என்னெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து நம்ம கோடிங்கில் கொடுக்கறது தான் வந்து யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். யூசர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுத்து அந்த நேமுக்கு கீழே என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வரணும் அப்படிங்கிறது எழுதிட்டு எப்போல்லாம் நம்மளோட ப்ரோக்ராமில் அந்த ஃபங்க்ஷன் தேவைப்படுதோ அந்த மாதிரி ஒரு அந்த ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? அதுதான் வந்து யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். பில்ட்இன் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் C++, ஜாவா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு லைப்ரரி இருக்கும். ஓகேங்களா? அந்த லைப்ரரியில் வந்து நம்ம காமனாக எப்போவுமே யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு எல்லா டெஃபினிஷன்ஸ் எல்லாமே எழுதியிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுங்கிறத டெஃபினிஷன் அதை நம்ம வந்து ப்ரோக்ராமில் கால் பண்ணி அதுக்கான நம்ம பேராமீட்டர் மட்டும் பாஸ் பண்ணால் போதும். ஸோ அதுதான் வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன். இதெல்லாம் வந்து ஒரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணும்போது எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு புரியும். லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம பேர் வைக்க வேண்டியதில்லை, செட் ஆஃப் கோட்ஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது. சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து நீங்கள் உங்களோட ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனை முடிச்சிடலாம். நேம் வைக்க வேண்டியதில்லை, டைரெக்டாக அந்த அதாவது இப்போது நார்மலாக யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் டெஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இதுக்கு அந்த கீவேர்டெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. ஓகேங்களா? கீவேர்டு கொடுக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கான அந்த நேம் மட்டும் கொடுத்துட்டு அதனோட ஆர்குமெண்ட் என்ன, அதனோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னங்கிறது சிங்கிள் லைனில் நீங்கள் கொடுத்துடலாம். அதுதான் வந்து லாம்டா ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். சரிங்களா? ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் அதவே திருப்பி கால் பண்ணிக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் வரைக்கும் அதே அந்த ஃபங்க்ஷனையே கால் பண்ணிக்கும். அதுதான் வந்து ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஃபங்க்ஷன் நார்மல் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணணும், அதனோட சின்டாக்ஸ் என்ன, அதனோட யூசேஜ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷனான சின்டாக்ஸு. டெஃப்ங்கிற கீவேர்டு கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் நேமு நம்ம எந்த ஃபங்க்ஷனு இப்போது சம்மாக இருக்கட்டும் வேறு எந்த ஃபங்க்ஷன் நேமாக இருந்தாலும் சரி, டிஸ்பிளே அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன் நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபங்க்ஷன் நேம் அதுக்கு என்னென்ன பேராமீட்டர் தேவை அப்படிங்கிறது வந்து இந்த ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். சரிங்களா? என்னென்ன பேராமீட்டர் தேவைங்கிறத இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் கோலன் வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் என்ன டெஃபினிஷன்ஸ், அதாவது அந்த ஃபங்க்ஷன் என்ன ஒர்க்கெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நீங்கள் ரிட்டன்கிறது கொடுக்கணும். ரிட்டன் கொடுத்துட்டு உள்ளே ஏதாச்சும் வந்து எக்ஸ்ப்ரெஷன் அல்லது வேரியபிள் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அப்படி எதுவுமே இந்த ஃபங்க்ஷன் ரிட்டன் பண்ண வேண்டியது இல்லைன்னா நீங்கள் ரிட்டன் அப்படிங்கிற கீவேர்டு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு எம்டியை விட்டுறலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளாக், அதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நம்பர் ஆஃப் கோட்ஸ் இருக்கும். அந்த கோட்ஸை வந்து நம்ம திருப்பி யூஸ் பண்ணிக்குவோம். சரிங்களா? யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து நம்ம திருப்பி எழுத வேண்டியதில்லை. நம்ம கோடில் ஒரு டைம் எழுதிட்டோன்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சு நீங்கள் அந்த இடத்துல கால் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகும். அதுக்கு வந்து நம்ம வந்து சின்டாக்ஸ் என்ன கொடுப்போம்னா ஃபஸ்ட்டு டெஃப் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பேராமீட்டர் அல்லது ஆர்குமெண்ட்டு
அது கொடுப்போம். அதுக்கப்புறம் கோலன் வச்சு அந்த லைனை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து லைன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுப்போம். சரிங்களா? இதுதான் வந்து எக்ஸாம்பிள். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கோ அதை நம்ம ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறோங்கிறது. இப்போ ஹலோ அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபங்க்ஷன் நேமு. ஸோ அது வந்து டெஃப் ஹலோ எம்டி, இங்கே எந்த ஆர்குமெண்ட் இல்லை, இது வந்து நோ ஆர்குமெண்ட்டு. ஓகேங்களா? இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த ஆர்குமெண்ட்டும் நம்ம பாஸ் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் கால் பண்ணால் போதும், உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா பிரிண்ட் ஹலோ பைத்தான் அப்படின்னு சொல்லுவோம். ரிட்டன் நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லைங்காட்டி நம்ம அப்படியே விட்டுறலாம். இதில் வந்து என்ன ஆகும்னா நம்ம இந்த வந்து நார்மலாக ஹலோ அப்படின்னு மட்டும் கால் பண்ணலாம். அல்லது வந்து நம்ம பிரிண்ட்டுக்குள்ளே கால் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிட்டனில் எதாவது இருந்துச்சுன்னா அந்த ரிட்டன் வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஆர்குமெண்ட்டும் நம்ம பாஸ் பண்ணல, அதனால நன்கிற வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த பிரிண்ட்டுக்கு வந்து நன்கிற வேல்யூ டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்போ ஹலோன்னு கால் பண்ணுறோம். கால் பண்ணோன்னையும் இந்த மெத்தடுக்கு போயிடும். இந்த மெத்தடு போய் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஹலோ பைத்தான்ங்கிறது பிரிண்ட் ஆகும். நம்ம எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல, அதனால் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நன்னுங்கிறத பிரிண்ட் பண்ணும். அது இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்புறம் வித்து ஹைட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுவோம்னா வித்தையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போ இந்த பிரிண்ட்டில் ஏரியா வந்து 3,5, அதாவது வித் இது ஹைட் இதுன்னு பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வந்து இந்த ஆர்குமெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அசைன் ஆகிடும். இந்த வேல்யூ வந்து இந்த பேராமீட்டருக்கு வந்து இந்த வேல்யூஸ் வந்து அசைன் ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ளே வரும் வித் இன்டூ ஹைட் என்ன வேல்யூ வரும், 3 × 5 15ங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். அது வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். சரிங்களா? உங்களோட இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் வந்து 15ங்கிறது வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா? இதுதான் வந்து ஆர்குமெண்ட்டு. இது என்னெல்லாம் டைப்பில் இருக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ரெக்யர்டு ஆர்குமெண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் அது வந்து அந்த ஆர்குமெண்ட்டை நீங்கள் கொடுத்தே ஆகணும். அப்புறம் கீவேர்டு ஆர்குமெண்ட்டு, அந்த ஆர்குமெண்ட் நேமை வச்சு நீங்கள் அதுக்கு வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறது. டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா நம்ம ஆர்குமெண்ட் கொடுக்குற இடத்துலையே வந்து இந்த ஆர்குமெண்ட்டுக்கு இதுதான் வேல்யூன்னு வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துறது. அதுக்கப்புறம் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்னா உங்களோட இப்போ 2 ஆர்குமெண்ட் தான் கொடுக்கணும், 3 ஆர்குமெண்ட் இல்லை. வேரியபிள் லென்த்தில் நீங்கள் எவ்வளோ ஆர்குமெண்ட் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டு. அதை நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ரெக்யர்டு ஆர்குமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த வந்து இப்போ இது எஸ்டிஆருங்கிறது வந்து ஒரு ஆர்குமெண்ட் இல்லைங்களா? அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வேல்யூ பாஸ் பண்ணணும். பட் இங்கே வந்து நம்ம பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம எந்த ஆர்குமெண்ட்டுமே பாஸ் பண்ணல, அதனால் உள்ளே போகும். இந்த எஸ்டிஆருக்கு எந்த வேல்யூமே இருக்காது. அதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இந்த எரர் வரும். சரிங்களா? அதுவே இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்ட்ரிங்குக்குள்ளே வெல்கம் டபுள் கோட்ஸ்குள்ளே வெல்கம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கு பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இது வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் இங்கே வந்து வெல்கம் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரிங்குக்கு அசைன் ஆகிடும், எஸ்டிஆருக்கு அசைன் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட்டில் எக்ஸாம்பிள் ரெக்யர்டு ஆர்குமெண்ட்டு இந்த பிரிண்ட் என்ன வெல்கம்ங்கிறது நம்ம பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் ஆஃப் உங்களோட ஸ்ட்ரிங் என்னமோ அது வெல்கம்ங்கிறது பிரிண்ட் ஆகிட்டு ரிட்டன் ஆகிடும். அவ்வளோதான். அதே கீவேர்டு ஆர்குமெண்ட் அப்படின்னா இப்போ நேம்னு இருக்குது, ஏஜ் இருக்குது. நீங்கள் இதுக்கு வந்து கால் பண்ணுற இடத்துலையே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏஜுக்கு வந்து 25ம் நேமுக்கு வந்து ஜிஎஸ் ஹான் அப்படிங்கிற வந்து நேம் வந்து பாஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது வந்து இப்போ இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட்டை கொடுத்துட்டோன்னா நீங்கள் வந்து ஆர்குமெண்ட்டு இருக்கு இல்லைங்களா, அது வந்து நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டரில் தான் இருக்கணும், இந்த நேமு ஏஜ் இதே ஆர்டரில் தான் இருக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா நம்ம தான் வந்து கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் அந்தந்த கீவேர்டுக்கான வேல்யூ வந்து அசைன் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா எக்ஸாம்பிள் 3 கீவேர்டு ஆர்குமெண்ட்டு நேம் கோலன் வந்து ஜிஎஸ் ஹான் ஏஜ் வந்து 25 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டு. இதுக்கு சேலரிக்கு வந்து நம்ம பை டிஃபால்ட்டாக வந்து 3500 அப்படிங்கிற வேல்யூ நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் வந்து இந்த சேலரிக்கு நீங்கள் வேல்யூ கொடுத்தாலும் கொடுக்கலாம், அல்லது இந்த நேமுக்கு மட்டும் நீங்கள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ நேமுக்கு மட்டும் மணிங்கிறது வந்து போய் செட் ஆயிரும். இந்த பிரிண்ட் இன்ஃபோங்கிறத கால் பண்ணும்போது மணின்னு இப்போ பாஸ் பண்ணியிருக்கோம், மணிங்கிறது வந்து நேமுக்கு செட் ஆயிரும். சேலரி வந்து 3500ங்கிறது பை டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு இந்த சேலரியில் அசைன் ஆயிரும். இல்லை அப்படி இல்லை நான் சேலரி இங்கே சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னா இங்கே கமா கொடுத்து 2000 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நேம் வந்து மணி, சேலரி வந்து 2000ங்கிறது பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ எதுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுப்பாங்கன்னா இங்கேருந்து பாஸ் ஆகிற வேல்யூக்கு தான் அதிக ப்ரியாரிட்டி இருக்கும், இதுக்கு வந்து ப்ரியாரிட்டி இருக்காது. இது வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் இருந்துச்சு. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா
இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் நீங்கள் அதுதான் பாஸ் பண்ணுறீங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், சம்முங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், டெஃப்ங்கிறது கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஒய் இசட் 3 வேரியபிள் தான் அக்செப்ட் பண்ணோம். பட் ஆனால் நம்ம இங்கே என்ன பாஸ் பண்ணியிருக்கோம், இந்த சம்முக்கு 5 வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு வந்து எரர் வரும். சரிங்களா? அப்போது நம்ம வேரியபிள் லென்த்தை எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டார் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 2 ஆர்குமெண்ட்டு பாஸ் பண்ணலாம், 3 ஆர்குமெண்ட்டு, 4 ஆர்குமெண்ட், எனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், பிரிண்ட் நம்பர்ஸ்ன்னு கொடுக்குறோம். இதில் வந்து ஸ்டார் நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ் வந்து எனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கும். ஃபார் லூப்பில் போட்டு ஒன்றா ஃபார் எவ்ரி என் இன் என்ஓஎஸ். ஓகேங்களா? இந்த என்ஓஎஸில் எவ்ரி என் வேல்யூ எடுத்துப்போம், அதை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வந்து பிரிண்ட் 2 வேல்யூஸ், பிரிண்ட் என்ஓஎஸ்ங்கிறத கால் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிடும். 1,2ங்கிறது பாஸ் ஆகும். ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் ஆகும், செகண்ட் வந்து 2 பிரிண்ட் ஆகும். அதே இது பார்த்தீங்கன்னா என்ஓஎஸில் வந்து 3 வேல்யூ போயிடும், எவ்ரி எண்ணும் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. அனானிமஸ் ஃபங்க்ஷன் அல்லது லாம்டா ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது வந்து இந்த டெஃப் கீவேர்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இந்த பர்டிகுலர் இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு பெருசாக நேம் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அது என்ன நேமோ இந்த டெஃப் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. பர்டிகுலர் இதில் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் திரும்பி வரணும், அந்த மாதிரி கிடையாது. இந்த லாம்டாங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு வந்து நம்ம லாம்டா ஃபங்க்ஷன், டெஃப் கீவேர்டு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்து இது வந்து லாம்டா ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், இது அந்த டெஃப்ங்கிற கீவேர்டோ அந்த இதெல்லாம் கிடையாது. சரிங்களா? இந்த லாம்டாங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். டைரெக்டாக அந்த இது மட்டும் சம் ஈக்குவல் டு அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். சரிங்களா? ஒரு வேரியபிள் மாதிரி தான் இது ஆக்ட் ஆகும். பட் இங்கே வந்து நீங்கள் மெத்தட் மாதிரி கால் பண்ணிக்கலாம். சம் அப்படிங்கிற நேமை யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். சரிங்களா? சம் ஈக்குவல் டு லாம்டா ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2. இந்த இது சிமிலர் டு ஃபங்க்ஷன் தான். பட் வந்து நீங்கள் டெஃப்ங்கிற ஃபங்க்ஷன் கிடையாது, செப்பரேட் பிளாக் கிடையாது. சரிங்களா? செப்பரேட் நேமும் கிடையாது இந்த ஃபங்க்ஷனுக்கு. பட் இந்த இதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் நேம் மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம். இந்த நேம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் நேம் மாதிரி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாம்டா arg1, arg2 கொடுப்போம். ஸோ இது என்ன ஃபங்க்ஷனாலிட்டினா arg1 + arg2 வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். சம்மேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நீங்கள் ஃபங்க்ஷன் கால் மாதிரி தான், ஃபங்க்ஷன் நேம் எப்படி கால் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் இதை வந்து நீங்கள் கால் பண்ணணும். சம் ஆஃப் நீங்கள் 2 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணணும். அந்த ஆர்குமெண்ட்டோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி தான் இந்த இதனோட ரிசல்ட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு செப்பரேட்டாக நேம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது, ஃபங்க்ஷன் நேம்ங்கிறது கிடையாது. நம்ம இந்த வேரியபிள் நேம் மாதிரி யூஸ் பண்ணுறதையே ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணி கால் பண்ணிக்குவோம். அதனால தான் இது வந்து டெஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோன்ற லாம்டாங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அதனால் இது வந்து லாம்டா ஃபங்க்ஷன் ஆர் அனானிமஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது வந்து ஒரு ஃபங்க்ஷன் லைப்ரரி இருக்கும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்ட் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் பிரிண்ட்டுன்னு கால் பண்ணுறோம். அது என்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்னு நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது வந்து நீங்கள் உங்களோட இதில் கன்சோலில் வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஆப்ஸ் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்சல்யூட் வேல்யூ வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். சரிங்களா? இங்கே எக்ஸாம்பிள் x = 20, y = -2.3. உங்களுக்கு அப்சல்யூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 20 தான் வரும், y வேல்யூ வந்து 23.2 வரும். ORD அப்படின்னா நீங்கள் ஒரு கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கான ஆஸ்கி வேல்யூ என்னவோ அது வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது கேபிட்டல் ஏக்கு வந்து 65லேருந்து போகிறோம். ஓகேங்களா? அதே வந்து ஸ்மால் ஏ அப்படின்னா 95லேருந்து உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஏக்கு வந்து ஸ்மால் ஏக்கு 95, ஸ்மால் பிக்கு 96, ஸ்மால் சிக்கு 97. ஓகேங்களா? இதே கேபிட்டல் ஏன்னா 65ங்கிறது வந்து உங்களுக்கு அது ஆஸ்கி வேல்யூ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதே கேரக்டர் அப்படின்னா பர்டிகுலர் கேரக்டர் நம்ம ஆஸ்கி வேல்யூ கொடுத்தோம்னா அது என்ன கேரக்டருங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். CHR, அதாவது இதனோட டைரக்ட் ஆப்போசிட் தான் வந்து CHR. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டைப்பு. நம்ம இப்போ டைப் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்னு கொடுத்தா அது என்ன டேட்டா டைப்பில் இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ பாயிண்டில் வந்ததுன்னா ஃப்ளோட்டு, இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தா ஸ்ட்ரிங்குன்னு வரும். ட்ரூ அல்லது ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா பூலியன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதெல்லாம் என்னென்னா பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? இதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் உங்களோட லைப்ரரியில் எழுதியிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை நீங்கள் ரீயூஸ் பண்ணால் மட்டும் போதும்.
யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா நீங்கள் கால் பண்ணுவீங்க, டெஃபினிஷன் எழுதிட்டு கால் பண்ணுவீங்க. இதே வந்து பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்னால் ஆல்ரெடி எழுதியிருப்பாங்க, நம்ம அதை வந்து ரீயூஸ் மட்டும் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ இப்போ ஐடி அப்படின்னா மெமரி அட்ரஸ்ஸு, நீங்கள் இந்த எக்ஸுங்கிற வேரியபிளுக்கும் ஒய்ங்கிற வேரியபிளுக்கும் என்ன அட்ரஸில் வந்து என்ன அட்ரஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ மின் அப்படின்னு இருக்குது, ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறோம், மை லிஸ்ட்டுன்னு ஒரு லிஸ்ட்டில் ஒரு 4 வேல்யூ கொடுக்குறோம். அதில் மினிமம் வேல்யூ என்னங்கிறத மின் அப்படி ஆஃப் மை லிஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் மினிமம் வேல்யூ என்னங்கிறத கம்பேர் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். அதே மாதிரி தான் மேக்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேக்ஸ் ஆஃப் ஒரு லிஸ்ட்டு பாஸ் பண்ணிங்கன்னா அதில் மேக்ஸிமம் அந்த லிஸ்ட்லேயே மேக்ஸிமம் வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இது அடுத்தது லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிக்கர்சிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஸோ ரிக்கர்சிவ் ஃபங்க்ஷனாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து எகெயின் அண்ட் எகெயின் அதுவே கால் பண்ணிக்கும், அதுதான் வந்து ரிக்கர்சிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபேக்டோரியல் அப்படின்னா இப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 5 × 4 × 3 × 2 × 1 அப்படிங்கிறத உங்களோட 5 ஃபேக்டோரியல். ஸோ இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் மாதிரி இல்லாமல் ஸோ n வந்து = 0, 0 ஃபேக்டோரியல் வந்து 1. ஓகேங்களா? இதே 5 ஃபேக்டோரியல்னால் 5 × 4 × 3 × 2 × 1. இது வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு 5, அடுத்தது வந்து ஃபேக்ட் ஆஃப் n - 1. n - 1 வந்து என்னென்னா இப்போ 5 இருக்குது, 5 × ஃபேக்ட் ஆஃப் n - 1னா ஃபேக்ட் ஆஃப் 4. எகெயின் வந்து உங்களுக்கு இந்த மெத்தட் கால் ஆயிரும். 4 வரும்போது என்னன்னா எகெயின் இது சாட்டிஸ்ஃபை ஆகாது, உள்ள இங்கே வரும். இப்போ என்ன ஆகும்னா 3யோட வேல்யூ. ஸோ இதே மாதிரி 5 × 4 × 3 × 2 × 1 வந்தோடனே உங்களுக்கு டோட்டல் வேல்யூ வந்து ரிட்டன் ஆகிடும். 150 120ங்கிறத வந்து ஃபேக்ட் ஆஃப் 5, அது வந்து உங்களுக்கு ரிட்டன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இதே ஃபங்க்ஷனை எகெயின் அண்ட் எகெயின் இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ரிக்கர்சிவ் ஃபங்க்ஷன். சரிங்களா? தேங்க்யூ.